Hi friends, welcome to Shobana Needle Studio. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒயிட் கலர் ஃப்ளவர் வச்சு எப்படி ப்ரோஜஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவரை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து பிளாஸ்டிக் ஃப்ளவர் தான். ஸோ அதில் வந்து ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து நார்மல் நீடில் வச்சு ஸ்விங் த்ரெட்டை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஹோல்ஸுக்கும் பக்கத்தால் வந்து நம்ம பெட்டல்ஸ் வந்து 5 பெட்டல்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சாகவே நம்ம போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம ஸ்டிச் போடுற அளவுக்கு தான் அதில் கேப்பு இருக்குது. அதனால் வந்து ஒவ்வொரு சைடுமே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி ஸ்டிச் போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் ஒரு பீடு ஒர்க் வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த பீடு வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதை வந்து எந்த ஷேப்பில் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா ஒரு முக்கோண ஷேப்பில் தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே தான் எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ ப்ரோச்சஸ் கிளாஸில் சேர்றவங்களுக்கு ஆரி கிளாஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆரி கிளாஸுக்கு வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதனா டவுட்டுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் வந்து பீடு ஒர்க்கையும் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து கிராஸாக நம்ம வந்து லாங் டியூப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லாங் பீடோடைய கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறமா இன்னொரு லாங் பீடு வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான், அதாவது மேலே ஒன்று கொஞ்சம் கீழே ஒன்றுன்னு வர்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்த லைனில் வந்து நான் ஆன்டிக் பீடு நம்பர் 4 வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து 4 பீடு ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ 4 வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீடுக்கும் நடுவில் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ டைட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம நார்மல் நீடில் வச்சு ஒர்க் பண்ணுறதுனால நம்ம சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே பண்ணணும். இதை சுற்றி இந்த மாதிரியே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு டைமு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லாங் டியூப்பை வந்து வச்சுக்கிறோம். அதோடைய பாதியில் வந்து இன்னொரு லாங் டியூப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து 4mm பீடை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஒவ்வொரு பீடுக்குமே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே ஒவ்வொரு பீடுக்கும் ஸ்டிச் கொடுத்துக்கிறோம். ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.